நெக்ஸ்ட் ஜான் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன். அது நீங்கள் கவனமாக கேட்டு அதேபடி நடந்திருக்கலானால் அந்த மாதத்துடைய பலன்கள் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி இப்போ என்னோட குருநாதர் வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். அடுத்தாக என்னுடைய உபாசனை வேணாங்க மகாகால். ஓம் காளிகாசாய வித்மிகை மசானவாசிம் தன்னோ அகோர பிரச்சோதியார். என்னுடைய இன்னொரு உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதியார். இன்னொரு உபாசனை பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தன்னோ தேவி பிரச்சோதியார். இப்போது இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். கன்னிராசிக்காரங்க எப்பயுமே நல்ல ஒரு பேச்சாற்றலாக இருப்பாங்க, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க, எல்லோருடைய இணக்கமாக இருக்கக்கூடியவங்க, நல்ல திட்டங்கள் வகுக்கக்கூடியவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்கிறவங்க, இப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்பியவர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் நீங்கள் எப்போதுமே ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கணும். கூட 2 பேர் வச்சுக்கணும், ஒருத்தர் வச்சுக்கணும், அப்படியே தான் இருக்கணும். நிறைய பேர் கன்னிராசிக்காரன் பார்த்தா கூட எப்பவுமே வச்சுருப்பாங்க, ஆள் வச்சுருப்பாங்க. அப்போது ஒன்றுமே இல்லாதவங்க கூட நட்பு உறவினர்கள் கூட இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றங்கள் காணப்போகிறது. அது இல்லாமல் இந்த மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு சிறு சிறு சர்க்கிள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டாலும், செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது. அதில் முன்னுக்கு வந்துடுவீங்க. அது இல்லாமல் பெண்கள் வகையில் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரி வகையில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அதன்படி அதுக்கப்புறம் அவங்களே உணர்ந்து உங்களுக்கு சரியாக பண்ணிவிடுவாங்க. சரி, தப்பு பண்ணிட்டோம், இப்போது தெரியாமல் பண்ணிட்டோம், இப்போ நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன், அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் வேலை இருந்தவங்களுக்கு வேலை போயிட்டுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை தர்றது ரொம்ப கடும் முயற்சியில் தான் அந்த வேலை உங்களுக்கு அமையும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுமே நிறைய பகீரத பிரயத்தனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு வேலைக்கு 2 வேலை பண்ணணும், நிறைய உழைக்கணும், கடுமையாக இருக்கணும், இப்படி தான் பண்ணணும். இப்படி இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பும், அது வந்து ஒரு ஆன்மீக சந்தர்ப்பமாக அமையும். ஒரு ஆன்மீகவாதி அல்லது ஒரு சுவாமிகள் சொல்கிறோம் இல்லையா, சுவாமிகள் மகான், இப்போயே நம்மளுக்குள்ளேயே வாழும் சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அமையும். அந்த நேரத்திலே உங்கள் வாழ்க்கை பலப்படும். இது செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். அந்த தரிசனம் பெற்ற உடனே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நீங்கள் உங்கள் ராசியாதிபதி புதனாக இருக்கிறனால பெருமாள் வழிபாடு புதன்கிழமையிலையும், லக்ஷ்மி வழிபாடு வெள்ளிக்கிழமையிலையும் வணங்கி வரணும். லக்ஷ்மி சீனிவாசன், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன், இப்படி சேர்ந்த பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. உங்களுக்குமே அந்த 2 பெருமாள் வழிபாடு கொண்டு வரணும். பரிகாரத்துக்கு 2 ஒரே நல்ல 2 பெருமாள் கோயில் போயிட்டு வரணும். காலையிலேருந்து சரி, மாலையிலேருந்து சரி. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் தடையின்றி வரும். காரியங்கள் தடைகள் தாமதம் விட்டால் அதுவும் விலகிடும். இது மாதிரிலாம் நடந்து வரும். அடுத்த கன்னிராசிக்காரர்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலிமா, அக்கா அண்ணன் பாருங்களா, அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாமல் வந்துருக்கும். அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க, வெளியே வந்து உதவி பண்ணுவாங்க. அதுதான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உதவி பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும். எதிர்பாராத விஷயமா இருக்கும் அது. அப்போது அதில் நீங்கள் நல்லா முன்னுக்கு வந்துடுவீங்க, எல்லாத்தையும் மீறி வந்துடுவீங்க. அது இல்லாமல் நிறைய இந்த பணம் போட்டு பணம் எடுக்கிற விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. செய்வது தான தர்மங்கள் பார்க்கும்போது கன்னி பெண்கள் இருப்பாங்க, வயசுக்கு வந்து இல்லை, ரொம்ப கஷ்டமாக கல்யாணம் ஆகிற நேரம் இருக்கும். ஆனால் ஒன்றுமே இருக்காது. கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் கையில் ஒரு காசு கூட இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம். உங்களால் முடியலாம் கூட கூட்டு முயற்சியில் பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிங்கன்னா அவ்வளோ விசேஷம், அவ்வளோ புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அதே மாதிரி அந்த பெண்கள் வகையிலே உங்களுக்கு ரொம்ப வயசானவங்க, முடியாதவங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க, ஒரு இடத்துக்கு வர முடியாமல் இருப்பாங்க, மற்றவங்களோட உதவியை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் வெளியே போய் உதவி பண்ணணும்.
அதுதான் ஒரு நல்ல தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீ பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்க்கும்பொழுது ஆரம்பத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் முடிவு சுகமாக தான் இருக்க போகுது. நீங்கள் நினைத்தது கேட்டது எல்லாமே இந்த மாத முடிவிலே கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி செப்டம்பர் மாத பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய திருப்பு முனையாக அமைந்து சந்தோஷம் கொள்ளும் நிலையிலே அமைந்து எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப்போன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வழி பார்க்கும்போது இது கோச்சார பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எல்லாருக்கும் எல்லாமும் கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. கிரகணங்களை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் வைத்து அந்த ராசியாதிபதி கிரகத்தை வைத்தும் அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம் என்பதை வைத்தும் தான் பொதுவான பலனாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலர் நடக்காமல் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அவரவர்கள் அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது தான் நல்லது. அப்போது என்னென்ன தசாபுக்தி நடக்குது, பிறந்தப்போ கிரகங்கள் எங்கே இருந்தது, இப்போது அந்த தசாபுக்தி நேரத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன் என்ன, எல்லாமே சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். அதுதான் 100% சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் அடியனை தொடர்பு கொள்ளலாம். அடியன் 50 வருட காலமாக ஜோதிட அனுபவத்தில் இருந்து வருகிறேன். அருள்வாக்கு சொல்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன், இதெல்லாமே பார்த்து தீர்வு கொடுக்கிறேன். கண்டிப்பாக பரிகாரம் மூலமாக சிறந்த தீர்வு கொடுக்கிறேன். குறைந்த செலவிலே கட்டணமும் வாங்கிக் கொள்கிறேன், குறைந்த செலவிலே பரிகாரமும் செய்து கொடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வெகு சுலபமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று இந்த பதிவில் சொல்லிக்கொண்டு நீங்கள் என்னுடைய தொலைபேசி மூலியமாக என்னை தொடர்பு கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடிய விதமாக அமைத்து தருவேன் என்று சொல்லி இந்த செப்டம்பர் பலன்கள் பார்க்கும்போது இது பொதுவான பலன்கள் தான். இதில் தயவுசெய்து நீங்கள் இதை எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை சொல்ல வேண்டாம். சில பேருக்கு நடப்பது உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் என் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்க முடியும்னு சொல்லி நீங்கள் அடியனை அணுகினால் உங்களுடைய பிரச்சனை தீர்வது உறுதி என்று சொல்லி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.